வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம், அதாவது டிஎன்எஸ்டிசியோட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேலைக்கான தேர்வுல இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஒரு வீடியோவை எங்களமாய் பங்கு வச்சிருந்தீங்க. ஆமா. அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. திடீர்னு ஒரு புது தேர்வு, அப்புறம் 2025ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நிறைய விஷயங்கள். ஆமா, இது மேலோட்டமா பார்த்தா ஒரு வேலைவாய்ப்பு செய்தி மாதிரி தான் தெரியும். ஆமாம். ஆனா இதுக்குள்ள போக்குவரத்து துறையோட கொள்கை முடிவுகள், பயணிகளோட பாதுகாப்பு, அப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட எதிர்காலம்னு பல விஷயங்கள் இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்க அனுப்புன தகவல் படி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் வேலைக்கு ஆமா, கிட்டத்தட்ட 3724 காலியிடங்கள் இருக்கு. ஆனா வெறும் 1738 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறதா சொல்றாங்க. கரெக்ட். இதுதான் இப்போ இருக்கிற சர்ச்சையோட மையப்புள்ளியே. ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? மீதி இடங்களெல்லாம் என்னாச்சு? இதுல என்னன்னா, இந்த நியமனத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு, தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க முயற்சி நடந்திருக்குன்னு புகார்கள் வந்திருக்கு. ஓஹோ. இதனால தான் அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களையும் நிரப்பாம இப்போதைக்கு ஒரு பகுதியை மட்டும் நிரப்புறாங்க. அந்த வீடியோவிலேயே அந்த குற்றச்சாட்டுகளை பத்தி தெளிவா சொல்றாங்க. அப்போ விண்ணப்பிச்சவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்குமே. ஆமா, அவங்க மத்தியில அந்த 1738 பேர் யாரு, அவங்கள எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க, ஒருவேளை நாங்க நிராகரிக்கப்பட்டுட்டோமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஓகே, இந்த முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? இத சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. இந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போக்குவரத்து துறை ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கு. என்னது? ஏற்கனவே தேர்வு எழுதியவங்களுக்கு மறுபடியும் ஒரு செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிக்கல் டெஸ்ட் நடத்த போறாங்க. மறுபடியும் டெஸ்டா? ஆமா, இது ஒரு வழக்கமான நடைமுறை கிடையாது. ஒரு தேர்வு முடிஞ்சா அவ்ளோதான். ஆனா இங்க புகார்கள் ரொம்ப தீவிரமா இருக்கறதால நாங்க நேர்மையா தான் ஆள் எடுக்கிறோம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஒரு நிமிஷம். மறுபடியும் ஒரு தேர்வு நடத்துறது சரி. ஆனா இது வெறும் புகார சமாளிக்கிறதுக்கான ஒரு அவசர நடவடிக்கையா தெரியுதே. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா நீங்க அனுப்பின தகவல் படி ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள லிஸ்ட் விட்டு பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி 8க்குள்ள இந்த தேர்வை முடிக்கணும்னு ரொம்ப வேகமா செயல்படுற மாதிரி இருக்கு. இது ஒரு பிஆர் மூவா இருக்க வாய்ப்பு இல்லையா? நல்ல கேள்வி. இதுல 2 பக்கமும் நியாயம் இருக்கு. ஒரு பக்கம் இது அரசாங்கத்தின் மேல இருக்கிற நம்பிக்கைய காப்பாத்திக்க எடுக்கிற ஒரு முயற்சி. எங்க மேல தப்பு இல்ல, நாங்க மறுபடியும் டெஸ்ட் வச்சு நிரூபிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவ்ளோ அவசரமா பண்றதுல சில நடைமுறை சிக்கல்கள் வரலாம். ஆமா. இது அவங்க மேல இருக்கிற அழுத்தத்தை காட்டுது. எப்படி இருந்தாலும் இது விண்ணப்பிச்சவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தானே. அது சரிதான். முதல் தேர்வுல சரியா பண்ணாதவங்க கூட இந்த முறை தங்களோட திறமைய நிரூபிக்கலாம். கரெக்ட். ஆனா ஏற்கனவே முதல் தேர்வுல நல்லா பண்ணி பாஸ் பண்ணி வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க மறுபடியும் அதே டென்ஷனோட இந்த தேர்வை எழுதணுங்கிறது அது அவங்களுக்கு நியாயமா? இதுதான் இந்த விஷயத்தோட இன்னொரு சிக்கலான பக்கம். அவங்க பார்வையிலிருந்து பார்த்தா இது நிச்சயம் ஒரு பெரிய மன உளைச்சல் தான். ஆமா. நான் சரியா தானே தேர்வு எழுதினேன், பின்ன எதுக்கு நான் வீண்டும் எழுதணும்னு அவங்க கேட்கறதுல தப்பே இல்ல. நிர்வாக குளறுபடிகளோட சுமைய விண்ணப்பதாரர்கள் மேல சுமத்துற மாதிரி இது இருக்கு. கரெக்ட். ஆனா அரசு துறையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தேர்வு முறையின் நேர்மை கேள்விக்குள்ளாகும்போது தனிப்பட்ட நபர்களின் சிரமத்தை விட அமைப்பின் நம்பகத்தன்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு கசப்பான மருந்து மாதிரி. ஆமா, அப்படிதான். சரி, இந்த 2வது வாய்ப்புல எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு அந்த வீடியோல ஏதாவது குறிப்பு இருக்கா? இருக்கு. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது கட்ட தேர்வுல நன்கு பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு போக்குவரத்து துறையே சொல்லியிருக்கு. ஓ, அப்போ அனுபவம் ரொம்ப முக்கியம். பத்தாது, உண்மையிலேயே ஒரு பேருந்தை பாதுகாப்பா இயக்குறதுக்கான அனுபவமும் திறமையும் இருக்கான்னு சோதிக்க போறாங்க. இது வெறும் காலி பணியிடத்தை நிரப்புற விஷயம் இல்ல. இல்ல, இது லட்சக்கணக்கான மக்களோட உயிரை பாதுகாக்கிற விஷயங்கிறத அரசாங்கம் இப்ப தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மறுதேர்வுல பாஸ் பண்ணிட்டா உடனே வேலை கிடைச்சிடுமா? இல்ல வேற ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? தேர்வுல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில முக்கியமான சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்கணும். இது உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் டிப். சொல்லுங்க. மருத்துவ சான்றிதழ், அப்புறம் கண் பார்வைக்கான தகுதி சான்றிதழ், அதாவது ஹை ஃபிட்னஸ் மற்றும் கலர் விஷன் சர்டிபிகேட். ஓகே.
இந்த சர்டிபிகேட்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல வாங்கிக்கலானோ அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ தேர்வுக்கு தயாராகிறதோட சேர்ந்து இந்த ஆவணங்களையும் ரெடியா வச்சுக்கிறது நேரத்தை மிச்சப்படுத்தும். நிச்சயமா. ஓகே, அப்போ இப்போதைக்கு நடக்கிற இந்த குழப்பம், மறுதேர்வு எல்லாமே ஒரு தற்காலிகமான தீர்வு மாதிரி தெரியுது. ஆனா நீங்க அனுப்புன அந்த வீடியோ 2025ல வரப்போற ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேசுது. ஆமா, அதுதான் இந்த முழு விஷயத்தோட உண்மையான தலைப்புச் செய்தின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகமான சரி செய்தல் வேலைதான். ஆனா 2025ல வரப்போறது இந்த அமைப்போட அடித்தளத்தையே மாத்தப் போற ஒரு கொள்கை முடிவு. அப்படி என்ன அறிவிப்பு அது? அந்த அறிவிப்பு என்னன்னா, இனிமேல் ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேலைக்கு தனியாகவும், நடத்துனர் அதாவது கண்டக்டர் வேலைக்கு தனியாகவும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் என்கிற ஒருங்கிணைந்த பதவி இனிமேல் இருக்காது. ஆனா ஏன் இந்த திடீர் மாற்றம்? பல வருஷமா இந்த ஒருங்கிணைந்த பதவி முறைதானே இருந்துச்சு. ஆமா, ஒருத்தரு 2 வேலையும் கத்துக்கிட்டா தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், செலவும் குறையும் தானே இதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு இதை கைவிடுறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு அருமையான கேள்வி. இதுதான் இந்த விவாதத்தோட மைய பகுதியே. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி செலவை குறைக்கிறதுக்காகவும் நிர்வாகத்தை எளிமைப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மல்டி ஸ்கில்லிங் முறைய கொண்டு வந்தாங்க. ம், ஆனா களத்துல இது எதிர்பார்த்த பலனை கொடுக்கலன்னு அரசாங்கம் இப்போ உணர்ந்திருக்கு. இது ஒரு கிளாசிக் டிலமா. செயல்திறனா அல்லது நிபுணத்துவமா? கரெக்ட். செலவை குறைப்பது தான் செயல்திறன். ஆனா வேலையை திறமையாகவும் பாதுகாப்பாகவும் செய்வது தான் நிபுணத்துவம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஓட்டுநரோட வேலைக்கு முழு கவனமும் சாலையில இருக்கிற மத்த வாகனங்கள் மேலயும் பயணிகளோட பாதுகாப்பு மேலயும் இருக்கணும். ஆமா, ஒரு நொடி கவனம் சிதறினாலும் பெரிய விபத்து நடக்கலாம். அதே மாதிரி நடத்துனரோட வேலைக்கு பயணிகள் கிட்ட சரியா நடந்துக்கிறது, பயணச்சீட்டு கொடுக்கறது, அவங்க பாதுகாப்பு, சில்லறை பிரச்சனைன்னு பல விஷயங்கள்ல கவனம் தேவை. ஆமா, இந்த 2 வேலைகளையும் ஒரே ஆள் செய்ய முயற்சிக்கும் போது அவரோட கவனம் 2ஆ சிதறுது. புரியுது. இதனால ஓட்டுநர் வேலையோட பாதுகாப்பும் குறையுது. நடத்துனர் வேலையோட சேவை தரமும் குறையுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அதனால தான் செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, பாதுகாப்பும் சேவையும் தான் முக்கியம்னு அரசாங்கம் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கு. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான், பாதுகாப்பு சேவை தரம் எல்லாம் முக்கியம். ஆனா இதனால சம்பள செலவு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகாதா? இப்போ ஒருத்தருக்கு கொடுக்கற சம்பளத்துல இனி 2 பேருக்கு கொடுக்கணும். ஆமா, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடுறதா சொல்ற போக்குவரத்து கழகம் இதை எப்படி சமாளிக்கும்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார கேள்வி. நிச்சயம் இது போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு பெரிய நிதிச் சுமையை உருவாக்கும். அப்புறம் எப்படி? ஆனா இதை இன்னொரு கோணத்துல இருந்தும் பார்க்கணும். ஒரு விபத்து நடந்தா அதனால உண்டாகிற ஆஸ்தி பாஸ்தி ஹானி, உயிரிழப்புக்கான நஷ்ட ஈடு, கழகத்தோட பெயர் கெட்டு போறதுன்னு கணக்கு பார்த்தா அது ரொம்ப அதிகம். ஆமா, அது 2 ஊழியர்களுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம். ஒருவேளை விபத்துகளை தடுப்பதன் மூலம் மிச்சமாகும் பணமே கூடுதல் ஊழியர்களுக்கான சம்பளத்தை ஈடு செய்துவிடும் என்று அரசாங்கம் நினைக்கலாம். இது ஒரு நீண்டகால முதலீடு மாதிரி பாக்குறாங்க. கரெக்ட். அப்போ இனிமே வேலைக்கு முயற்சி பண்றவங்க இதுக்கு ஏத்த மாதிரி தங்களை தயார்படுத்திக்கணும். அதாவது ஓட்டுநர் வேலைக்கு தனியா, நடத்துனர் வேலைக்கு தனியா தகுதிகளை வளர்த்துக்கணும் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இனிமே வெறும் ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சிருந்தா மட்டும் பத்தாது. நடத்துனர் வேலைக்கு நடத்துனர் வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னா அதுக்கு தனியா நடத்துனர் உரிமம் அதாவது கண்டக்டர் லைசென்ஸ் கட்டாயம் தேவைப்படும். ஓ, அந்த வீடியோவிலேயே அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. ஆமா, அது நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். அதை சுருக்கமா சொல்லிடலாம். சொல்லுங்க. முதல்ல தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா முதல் உதவி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆமா, அவசர காலத்துல பயணிகளுக்கு எப்படி உதவணுங்கிறது ஒரு நடத்துனருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதா, அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ல நடத்துனருக்கான பயிற்சிகளை கத்துக்கணும். கடைசியா வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ மூலமா லைசென்ஸ்க்கு விண்ணப்பிக்கணும். இந்த வழிமுறைகளை ஏன் இவ்ளோ கடுமையாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? லைசென்ஸ் வாங்கிடலான்னு நிறைக்கிறவங்களை தடுத்து முறையான பயிற்சி எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. அப்போ இந்த 2025 மாற்றம் வெறும் நிர்வாக மாற்றம் இல்ல. இல்ல, இது ஒரு கலாச்சார மாற்றம். பாதுகாப்பு மையப்படுத்திய ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. அப்போ தற்போதைய தேர்வு குழப்பத்துல ஆரம்பிச்சு 2025ல வரப்போற ஒரு பெரிய கொள்கை மாற்றம் வரைக்கும் எல்லாத்தையும் நாம அலசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா. சரி,
இவ்வளவு நேரம் நாம பேசினதுல இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கிய டேக்அவேஸ் என்ன? நிச்சயமா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நீங்க இதிலிருந்து எடுத்துக்கலாம். சொல்லுங்க. 1. தற்போதைய டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்புல வெளிப்படைத்தன்மை இல்லாததால அரசாங்கத்தோட நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகியிருக்கு. அதை சரி செய்ய தான் இந்த மறுதேர்வு அவசரமா நடத்தப்படுது. சரி. 2. இனிமேல் அரசு போக்குவரத்து கழக வேலைக்கு வெறும் லைசென்ஸ் மட்டும் தகுதி கிடையாது. உண்மையான கள அனுபவத்துக்கும் திறமைக்கும் தான் முதலிடம் கொடுக்கப்படும். ஓகே. 3. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 2025 இருந்து செலவை குறைக்கும் மல்டிடாஸ்கிங் மாடலை விட்டுட்டு பாதுகாப்பையும் சேவையையும் மையப்படுத்துற ஸ்பெஷலைசேஷன் மாடலுக்கு போக்குவரத்து துறை மாறப்போகுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆமா, இந்த 3 விஷயங்களும் நிலைமையை தெளிவா புரிய வைக்குது. ஆனா இந்த கலந்துரையாடல் என்னை ஒரு பெரிய கேள்வியோட விட்டுட்டு போகுது. என்ன கேள்வி? இன்னைக்கு நாம பேசினது டிஎன்எஸ்டிசிய பத்தி. ஆனா இது ஒரு பொதுவான சிந்தனையை தூண்டுது. எந்த ஒரு பொது சேவை துறையிலையுமே ஒருத்தரே பல வேலைகளை பார்க்குற மல்டி ஸ்கில்லிங் முறை செலவை குறைக்க உதவுமா, இல்ல அந்த வேலையோட தரத்தையும் பாதுகாப்பையும் குறைச்சு கடைசியில பொதுமக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க. ஒரு ஓட்டுநர் நடத்துனரா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பல துறை வேலைகளை பார்க்கறது, ஒரு ஆசிரியர் பாட நடத்துறதோட சேர்த்து பல நிர்வாக வேலைகளையும் பார்க்கறது. ஆமா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த கேள்வி வருது. ஒரு அரசு அமைப்பு செயல்திறனுக்கு, அதாவது எஃபிஷியன்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, அல்லது நிபுணத்துவத்துக்கு, அதாவது ஸ்பெஷலைசேஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? எது பொதுமக்களுக்கு உண்மையான சேவையை வழங்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.